ஒரு சமூகத்தினுடைய வரலாறு என்பது முக்கியம். யாதவ் குலத்துல வந்து பிறந்தாரே அந்த நாராயணன், அவரு எங்க குலம். அவர் தொப்புள்ள பிறந்த பிரம்மா எங்க குலம். அந்த பிரம்மா உண்டாக்கின ரிஷிகளும் பரம்பரையும் எங்க குலம் தான். இதை விட எங்களுக்கு என்ன ஒரு பெருமை குறைவா இருந்துற போது, நிறைய வரலாறு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முதல் பகுதி வந்து ஆய்மன்னர்களுடைய ஆட்சி. ஆய்மன்னர்கள் என்பவர்கள் ஆயர்கள். சங்க இலக்கியத்தில் கூறப்படும் அந்த கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே விஷ்ணு குலத்தை யாதவர்கள்னு சொல்றாங்க. முல்லை நலம் வந்து சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு. கொல்லேற்றுக்கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆய மகள் எனும் கலித்தொகை குறிப்பு. ஆயர் மகள் தனது காதலன் ஏறு தழுவும் வீரியம் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் மறுபிறப்பில் கூட அவனை காதலனாக கொள்ள மாட்டாள் என்று கூறுகிறது. இதன் மூலம் காளைகளுக்கும் ஆயர் மக்களுக்கும் இருந்த உறவை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களது செல்வமே கால்நடைகள் தான். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் எனும் பொருள். ஸ்ரீ அழகுமலையான் கோவில் வளாகத்தில் உள்ள நீலமேக கோனார் மண்டபம். கோவில் வளாகத்தில் சமுதாயம் சார்ந்த மண்டபம் என்றால் அது கோனார் மண்டபம் மட்டுமே. இக்கோவிலுக்குள் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணர் என்போம். மலைக்கோயில் மாயன் திருவிழா. ஆயர்கள் அவர்களது இறைவன் மாயன் சம்பந்தப்பட்ட விழாவாக விளங்குகிறது சித்ரா பௌர்ணமி. வடமதுராவில் கண்ணனை கொண்டாடுவதைப் போல தென்மதுராவில் அழகரை ஆயர்கள் கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டில் அதிக அளவில் மக்கள் கூடும் பிரசித்தி பெற்ற கண்ணன் கோவில் அழகர் கோயில்தான். கோனார்களின் தலைவனாக மாயனான ஸ்ரீ அழகுமலையான் விளங்குகிறார். இங்குள்ள கோனார்கள் கட்டுமான பணியின் போது அழகி என்ற இடையர் குல மூதாட்டி சிவத்துண்டு செய்ய விரும்பி கோவில் கட்டி முடிக்கும் வரை சிற்பிகளின் தாகத்தை தணிக்கும் பொருட்டு தினமும் தன்னால் இயன்ற மோரையும் கயிறையும் வழங்கி வந்தார். சிறப்புமிக்க 81 டன் எடை கொண்ட ஒரே கல்லினாலான விமானத்தை கோபுரத்திலிருந்து தரை வரை சரிவாக சாரங்கள் கட்டி அனைவரும் அறியும் வண்ணம் அவளது பெயரை கோவில் விமானத்தில் பொறித்து கோபுரத்தின் உச்சியிலே இடம்பெற செய்து சிறப்பித்தான் ராஜராஜன். கோவலனும் கண்ணகியும் அங்கிருந்து கிளம்பி மதுரைக்கு வரும்போது, அதனால நீ வந்து உன் மனைவியை இவங்கிட்ட கால்நடை வளர்க்கக்கூடிய இந்த ஆயர் சமூக மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான காரணமும் சொல்றாங்க. இவர்கள் வந்து எந்த விதமான தீங்கும் செய்யாதவர்கள், கால்நடைகளையே பாதுகாக்க வளர்க்கக்கூடிய மக்கள். இவர்கள் உன் மனைவியை சரியாக பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் நிலையான குடியிருப்புகளை உருவாக்கி கொண்ட போதுதான் அரசாட்சி முறையும் பிறந்தது என்று தமிழ் அறிஞர்கள் கூறுகிறார்கள். கால்நடைகளை மேய்க்கும் இடையர்களை குறிக்கும் கோன் என்னும் சொல் அரசனை குறிக்கிறது என்றும், மந்தைகளை மேய்க்கும் இடையர்களின் கோல்தான் அதிகாரத்துக்குரிய செங்கோலானது என்றும் கூட கருத்துக்கள் பிறக்கின்றன. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறை இந்த நிலத்தில்தான் தொடங்கியது என்பது உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகள் இந்த முல்லை நிலம் பற்றி இலக்கியங்கள் வாயிலாக கிடைக்கின்றன. வெள்ளைக்காரன் துரத்தி கொண்டு வருகிறான், குதிரையில தப்பி ஓடுகிறாள் நமது பாட்டி. காடுகளுக்குள் செல்லும் போது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறவள் உடையாள். அந்த உடையாள் யார்? கோனார் சமூகத்தை சார்ந்த. அவளை வந்து வெள்ளைக்காரன் கேட்கிறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் இந்த பக்கம் போனாங்களா? அம்மா போனாங்க. எந்த பக்கம் போனாங்க? சொல்ல மாட்டேன். அசோகனுடைய கல்வெட்டுல ஹிட்ய என்ற ஒரு சொல் வருது. இந்த ஹிட்ய என்ற சொல்லுக்கு ஆயர்கள் அல்லது யாதவர்கள் என்று பொருள் கொள்கின்றார்கள். இந்த கோட்டையை கட்டின அந்த கோனார் வம்சம் கிட்டத்தட்ட இந்த மண்ணை 300 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி செய்றாங்க. 300 ஆண்டு காலம் அந்த கோனார் தமிழ் மன்னர்கள் எவனாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனந்த கோன் செஞ்சி நாட்டினை சுமார் 60 ஆண்டு காலம் ஆண்டான் என்பது தெரிகிறது. ஆனந்த கோனுக்கு பிறகு கிருஷ்ணகோன் என்பவன் செஞ்சியினை ஆண்டமை தெரிகிறது. அவன் காலத்தில் செஞ்சியின் வடபாகத்தில் உள்ள குன்றில் கோட்டை ஒன்றினையும் கோபாலசாமி ஆலயத்தையும் கட்டினான். அக்குன்றுக்கு கிருஷ்ணகிரி என்னும் பெயர் சூட்டினான். கிருஷ்ணகோனுக்கு பிறகு 3ஆவதாக யாதவ மன்னன் ஒருவன் ஆண்டது தெரிய வருகிறது. இவர்கள் வம்சத்தில் 4ஆமவனாக புலியகோன் என்பவன் செஞ்சியினை ஆண்டமை தெரிகிறது. இவனே கோன் வம்சம். இப்போ பாண்டிய மன்னனுடைய லட்சினையே வந்து பார்த்தீங்கன்னா ஆயர் லட்சினை அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இது பற்றி கண்டிப்பா இருந்திருக்கலாம். பாண்டியனின் வம்சம் நீ, அதை நான் சொல்லவில்லை. இந்த உலகத்திற்கு மகாபாரதம் தந்த வியாச மாமுனிவரின் எழுத்துக்கள் சொல்கிறது.
பாண்டியன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவன் என்பதற்கு வியாச மாமுனிவரே யாதவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய நகரம் இது. கிட்டத்தட்ட 150 அடி ஆழத்துல காணப்படுதா துவாரகா அப்படிங்கிற நகரம். அழிந்த ஒரு பெரிய நகரமே இந்த கடலுக்கு அடியில இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் வியப்பையும் கொடுக்குது. பெரும் சாம்ராஜ்யம் கடலுக்குள் மூழ்கி கிடக்கிறது. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. சந்திரவம்சத்துடைய யதுகுல மன்னர் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஆண்ட தலைநகரா மகிழ்மதி இருந்ததா மகாபாரத காவியம் சொல்லுது. அப்ப எனக்கு அந்த கோனாரனுடைய பெருமை எனக்கு அப்ப தெரியல. அந்த கோனாரை பத்தி அவ்வளவு இதான் எங்க அம்மா சொன்னாங்களே என்று அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோனாரனுடைய அந்த நேர்மையும் அந்த அடுத்தவங்க காசுக்கு அக்கறைப்படாத அந்த தன்மை இருப்பார். துரோகம் பண்ண மாட்டோம்டா, எங்களுக்கு துரோகம் தெரியாதுடா. இந்து ராணுவ படையில யாதவர்களுக்குன்னு தனியா பட்டாலியன் இருந்தது இந்த யாதவ சமூகத்துக்கு மட்டும்தான். வெறும் 123 ஆயர்கள் மட்டுமே தான் அதில் சீன படையை தலைதெறிக்க ஓட ஓட விரட்டி அடித்தது. இவரோட இந்த வீரதீர செயல்களை பாட புத்தகத்துல தயவு செய்து இன்க்ளூட் பண்ணுங்க. அகிலத்தின் தலை சிறந்த வீரனும் பெருமை எனக்கோ அர்ஜுனனுக்கோ கிடைக்க போவதில்லை. அதை பெறுபவன் நீ ஒருவனே ஆவாய் வீரனே. யாதவ கன்னிகை சுபத்ரைக்கும் பிறந்தவனாவே. அவர் பார்சாதி பிராமணர் இல்ல, அவர் யாதவர். கண்டிப்பான முறையில் சினிமாக்காரங்களுக்கு வரலாறு தெரியாதுங்க. எங்களை பற்றி படம் எடுக்கணும்னா பாகுபலி மாதிரி எடுக்கணுங்க. 200 கோடி 300 கோடி செலவு பண்ணாதாங்க. அந்த அளவுக்கு வரலாற்று எங்ககிட்ட சொந்தம் இருக்குது. எங்களுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். தனியா வந்த தனியா போவன் சொந்தம் பந்தம்